वेदान्तदेशिकयतीन्द्र कटाक्षलब्धत्रय्यन्तसारमणपद्यगुणं बुधाग्र्यं नारायणाद्य यतिधुर्यकृपाभिषिक्तं श्रीरङ्गनाथ यतिशेखरम् आश्रयामः। சபாபதிபியா இன்றைய தினம் ரொம்ப உயர்ந்த ஒரு நாள். நான் சில காலம் அழகிங்கிட்ட விஞ்ஞாபனம் பண்ணிக்கிறது, தர்மசாஸ்திரத்துக்கு சதஸ்ஸு நடத்தணும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் பிறந்த உடனேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வைதிக ஆளுக்கும் தனித்தனி சந்தேகம் வந்துடுது, கிரகஸ்த ஆளுக்கும் சந்தேகம் வருது. சாதாரணமாக இப்போ நேத்திக்கு ஒருத்தன் என்ன கேட்குறான், பாலாஜின்னு எங்கள் ஊரில் ஒருத்தர் இருக்கார், ஜெர்மனியில் குழந்தை முதலுக்கு திருட்டு காக்கிறேன் அப்படின்னா, இந்த இப்போ இது திருட்டு காக்க வேண்டியது ஆனால் காக்க வேண்டாமா? காக்க வேண்டாம்னு சொன்னவனுக்கு பாவம் வந்துடும், காக்கணும்னு சொன்னதுக்கு தோஷம் வரும். இப்போ இப்போ எது சரி எது சரியில்லைன்னு அது சதஸ்ஸு தான் நிர்ணயம் பண்ணும். ஒத்தனா சொன்னால் அவனுக்கு பாபா புண்ணியங்கள், சபைன்னா சபைக்கு வந்துடும். அதனால் இந்த சதஸ்ஸை ஒரு வித்வான்களை வச்சு, அதாவது மீமாம்சகால், தர்மசாஸ்திரிக்கால் சரியான என்ன அப்படி சொல்ல, அதாவது சாமயாதாரிகான் தர்மா சமா தர்மஜ்ய சமய பிரமாணம் வேதாசாரம், தர்மஜாலாம் சேர்ந்து தீர்மானம் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் இந்த சதஸ் இல்லாட்ட தீர்மானம் பண்ண முடியாது. அதனால் தேவல் தான், நான் தான் சுதந்திரமாக சொல்கிறதுன்னு உங்கள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும். இல்லைப்பா இங்கே காலட்சேபத்துக்கு தான் சதஸ் ஏற்படுத்தியிருக்கா, நான் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படி தேவல் சாதிக்கப்படாது. லோகத்துக்கு தேவைப்படுறது யார் என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல. ஒரு அடுக்குமாடி இதில் குடியிருக்கா, அவள் அங்கே ஒரு அசம்பாவிதம் நடந்து போயிடுச்சுன்னா மாடியில் உள்ளவனுக்கு தீட்டு உண்டா கிடையாதா, அவன் தலையை பண்ணி சுவாமி நைவேத்தியம் பண்ணி சாப்பிடலாமா கூடாதா, இந்த மாதிரி விசாரங்கள்லாம் வரும்போது இந்த சதஸ்ஸு நடக்கலைன்னு எப்படி வாழ தீர்மானம் பண்ண முடியும்? யார்கிட்ட போய் சொல்கிறது? அன்றைக்கி இருந்த வாழ்க்கை முறை வேறு, அந்த சிவம் அந்த சாண்டாலும் புஸ்தகம் எழுதி வச்சுட்டான். இது அப்படி இல்லை. அதனால இந்த காலத்துக்கு தேவையான விவகாரங்களாம் விசாரித்து தான் தீர்மானம் பண்ண வேண்டியிருக்கு. அதனால் சதஸ்ஸு வேணும்னா நான் விஞ்ஞாபித்த பிரகாரம் இந்த சதஸ்ஸை ஆரம்பித்த போது இந்த ஸ்ரௌத சதஸ்ஸையும் சேர்த்து பண்ணணும்னு அவள் சங்கல்பிச்சுக்கா. இந்த ஸ்ரௌத சதஸ்ஸு ரொம்ப ஆவசியம். அவள் சொன்ன மாதிரி 160 பேர் ஸ்மார்த்தா எல்லாரும் இந்த அக்னிஹோத்திரிகள் பாரத தேசத்தில் இருந்தாலும் நம்ம ஸ்ரீவிஷ்ணுவாள் ஒத்துருமே இல்லைங்கிறது வருத்தம். ஒரு அக்னிஹோத்திரி இல்லை, அக்னிஹோத்திரம் பண்ணவா இருக்கா, பண்ணின்னு இருக்கிறவா இல்லை. அப்போ 45ஆம் பட்டம் அழகிங்கிற சாதிச்சா, நான் ஒரு அக்னிஹோத்திரி அழிக்கிட்டேன்னு சொன்னேன். நான் இவரை பட்டத்துக்கு கொண்டு வந்தோன்னு சந்தோஷம் எப்படி வருதோ, நான் ஒரு அக்னிஹோத்திரி அழிச்சுவிட்டேன், வருத்தமாக இருக்குது அப்படின்னு அவர் தாபப்பட்டார். அது அந்த இடத்துலேயே நிற்கிறத அப்புறம் வளரவே இல்லை. நான் சுவாமிகிட்ட சொன்னேன், ஒரு 10 அக்னிஹோத்திரி ஸ்ரீவைஷ்ணவில் வரணும், அதில் ஒரு லாபம் இருக்குது. என்னென்னா ஒரு இஷ்டிகன்னா இப்போ சாதாரணமாக சாதம்னா 5000 10,000 கொடுத்தா சாதத்துக்கு கூப்பிட வேண்டியிருக்கு. ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் போடுறாந்தா 2 ரூபா தேவையில்லை. இவாத்தி இஷ்டிகை வா பண்ணுவா, அவாத்தி வேட்டி இவா வந்துடுவா, சாதம் மாதிரி ஒருத்தர் பிரமாரின்றுவா. 10 பேரை தயார் பண்ணிவிடணும், உங்களால் முடிஞ்சிடணும். இப்போ நான் இங்கே பாலாஜின்னு ஒருத்தர் வந்திருந்தார், என்ன பாலாஜி தெரியல, ஐடி. அந்த பாலாஜிட்டு சுவாமி சொன்னேன், சுவாமி சொல்லியிருக்கார், மடத்தில் ஒன்றும் காலெலாம் கையை வைக்கப்படாது, அவர் மடத்து போனால் நான் செய்ய முடியாது, நரசிம்மரோட போனோம் அப்படி இப்படின்னு சொல்லியிருக்கார். அது சுவாரஸ்யப்படாது. 10 பேருக்கு 4000 4000 5000 நீங்கள் கொடுத்து விடணும். எந்த ட்ரஸ்ட்லேருந்து கொடுப்பாளோ என்ன பண்ணுவாளோ தெரியாது. 10 பேருக்கு மாதம் பணத்தை கொடுத்து 10 மாதம் அவளுக்கு சொல்லி வச்சு, நான் ஆதான பிரபதி சோமயாகான்னு தான் அவளுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் உள்ள மகாகிரி செய்யணும் போகிறது அது பெரிய சமாச்சாரம், அது பிஹெச்டி மான சமாச்சாரம், அதெல்லாம் வேண்டாம். ஃபண்டமெண்டல் ஒரு சோமாந்தம் உள்ளத்தை நான் அவசியமே 10 பேர் 5 8 9 பேர் ஆதானம் பண்ணி அக்னிஹோத்திரம் பண்ணணும். அவளுக்கு ஒன்றும் தெரியாட்டாலும் பரவாயில்ல, ஏதோ சுமார் ஞானம் இருந்தாலும் ஒரு
சம்ஹிதை மாத்திரம் அத்தியனம் பண்ணவாளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு ஆதானத்தை 10 பேருக்கு பண்ணி வச்சு விடணும். பண்ணி வச்சாதான் இதில் இந்த சித்தாந்தப்படி இவர் சொன்னாரே, அவசியம் யாகம் பண்ணித்தான் ஆகணும், அப்புறம் தத்வாரா தான் மோட்சம் வரணும்னு சொன்ன வாக்கியத்தையும் நாம் கேட்டால் மாதிரி ஆகும் அப்படின்ட்டு அதை மறுபடியும் பிரார்த்திச்சுக்கிறேன். அது அவளும் சங்கல்பிச்சிருக்கார். வர பீமன சாந்திக்கு பிறகு 10 பேரை வச்சு நடக்கும்போது அது நல்ல அதிகாரிகளாக வந்தால் 10 பேரில் 100 பேர் வந்தாலும் சொல்லிக் கொடுக்க சித்தமாக இருக்கு. இந்த நியமித்த பிரகாரம் இன்றைய தினம் இந்த ஸ்ரௌத சதஸ்ஸு நான் நிறையா பேர் வச்சு பண்ணாட்டாலும் 5 பேர் 5 ரத்னமாக சொல்லியிருக்கு. அதாவது ஒவ்வொரு வேதத்துக்கு ஒவ்வொருத்தர், ருக்வேதத்துக்கு இவர் சலக்ஷண கணாந்தம் ருக்வேதம் தலைகளை சொல்லுவார். வியாக்கரண சிரோமணி 10 பேருக்கு வியாக்கரண பாடம் சொல்லுறா. எல்லா பாஷ்யாந்தம் நல்ல உபஸ்திதி 10 பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருக்கா. பெரிய வித்வான், வையாக்கரண வித்வான் அவர் ருக்வேத ஸ்லோகத்தை பற்றி சொல்ல போகிறார். இங்கே காஷி நாராயண கணபாடிகள்னு சுப்பிரமணிய கணபாடிகள் பேரன். அவர் எதிரதம் தரசாமா சோமஸ்யா இந்திரவாயுவாகிராங்கிற விஷயத்திற்குன்னு அவர் சொல்ல போகிறார். அவர் வைதிக ஸ்ரீ ராஜகோபாலவாடிகளுடைய குமாரர். ஸ்ரீகிருஷ்ண கணபாடிகள்னு பேர். அவர் வேதாந்தம் முழுக்க வாசிச்சிருக்கார். தர்க்கம் தினகரி யாந்தம் தர்க்கம் வாசித்து வேத பாஷை முழுக்க படித்த கொடுத்து உபனிஷத் பாஷை மாத்திரம் பாக்கி இருக்குது. அத்வைத பாஷை முழுக்க ஆகிடுத்து. கிருஷ்ணானத்திரைய பாஷ்யம். அவர் சாதுர்மாசியா ரிதுயாஜீவான்ய சாதுர்மாசியாஜன்யான்னு சாதுர்மாசியத்தில் ஒரு விஷயம், சௌரமான சாந்திரமான விஷயத்தை பற்றி அங்கே நம்ம விஷ்ணுஜித்தர் நிறையா கட்டாட்சிக்கிறார். அந்த விஷயத்தை எடுத்து பேசணும்னு அவளை சொல்லி அவர் அதை சொல்கிறார். கிருஷ்ணயஜுர்வேதத்துக்கு அவர் ருக்வேதத்துக்கு இவர். காத்தியாயன ஸ்லோகத்திலேருந்தே அவர் சொல்கிறார். இது கிருஷ்ணயஜுர்வேதம், அது சுக்ல யஜுர்வேதம். நான் சாமவேதத்துக்காக நானே சாமவேதத்துக்கும் சொல்லி பாக்கிய விஷயங்களையும் சொல்லி பூர்த்தி பண்ணான்னு. அவள் 2 பேரும் தர்மசாஸ்திரத்துக்காக வந்திருக்கார். என்னுடைய சிஷ்யர் 3 காண்டம் கும்போணத்தை பரீட்சை கொடுத்து சாத்த காண்டம் வாய்ச்சிருக்கார். 120 முன்னாடி 120 வருஷம், பின்னாடி 240 வருஷத்துக்கு வாக்கிய பஞ்சாங்க கணிதம் பண்ணியிருக்கா. வாக்கிய பஞ்சாங்க சாஸ்திரியமாக கணிக்கிறதுக்கு இப்போதைக்கு இவர் ஒருத்தர் தான் இருக்கார். இந்த பாக்கி உள்ளவாளாம் விருத்தாளாக இருக்கா, குழந்தை போன்றவாள்லாம் ரொம்ப வயசானவாளாக இருக்கா. சாஸ்திரியமாக அதில் உள்ள பேரெல்லாம் சொல்லி கணிதத்துக்கு அதாவது வாக்கியம் அதை சொல்கிறது கீயர்னு ஸ்லேயா இது மாதிரி உள்ள வாக்கியத்துக்கு அர்த்தம் சொல்லி அதுக்கப்புறம் தமிழில் அதுக்கு வாக்கியங்கள்லாம் இருக்குது. அந்த வாக்கியங்களையும் வச்சு கணனம் பண்ணி அதில் நல்லா ஆராய்ச்சி பண்ணி அதை பண்ணின்னு இருக்கார். அவர் விவாகமாகணும் ஆச்சாரியுடைய அனுகிரகத்தினால தர்மசாஸ்திரத்துக்கு அவரும் என் சிஷ்ய சாதாரண வாசியம் இருக்கார். எல்லாம் இந்த சதஸ் நடக்க போகிறது. இப்போ ருக்வேதத்துக்கு இவர் சொல்ல போகிறார். அவர் என்ன சொல்ல போகிறார்னா, ஆதானாத் துவாதசராத்திரமஜஸ்ராகன்னு ஒரு சூத்திரம். இந்த சூத்திரமானது ஆதானம் ஆன பிறகு 12 நாளைக்கு ஆதானம் போது அக்னி 3 அக்னிலையும் 3 இடத்துலையும் அக்னி வைக்கணும். காரகபத்தியம் தட்சிணாக்னி அவனையும் இவர் காட்டினாரே, அந்த இடத்துல 3 அக்னியை வைக்கணும். அந்த அக்னியை 12 நாளைக்கும் வச்சுட்டே இருக்கணும். இடத்த இது பண்ணிவிடாது. சாதாரணமான ஒவ்வொரு வேளை நித்தியம் பண்ணுற அக்னிஹோத்திரத்தில் ஆனோன்னா அந்த ஒரு அக்னிஹோத்திரம் ஆச்சுன்னா தட்சிணாக்னி ஆகவனிங்கிறத 2 பேரையும் கேட்டுடணும். அதுக்கப்புறம் அடுத்த வேலைக்கு அந்த பாக்கி 2 அக்னியும் காரகத்தில் போய் சேர்ந்துடுவா. அந்த டைம் ஒன்றையும் பிரித்து வைக்கணும். இது இதுக்கு பேர் விஹரணம்னு பேர். ஆனால் முதல் பண்ணனா மாத்திரம் அந்த விஹரணம் கிடையாது, ஒரே இதில் பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்த இது அவசியம் பண்ணித்தான் ஆகணுமா, பண்ண வேண்டாமா, இப்போ நடுப்புற பௌர்ணமாசி ஏட்டி வந்தால் என்னமா பண்ணுறது, அப்போ பௌர்ணமாசி ஏட்டி அதுக்குள்ளே சேர்த்து பண்ணுறதா கூடாதா இப்படிங்கிறத ருக்வேதத்துக்கு 4 வியாக்கியானகர்த்தா இருக்கா. ஒருத்தர் தேவசுவாமி பாஷ்யன்னு பேர், ரொம்ப விபுலமாக எழுதியிருக்கார். அதுக்கப்புறம் நாராயண விருத்தின்னு அவர் ரொம்ப சுருக்கி எழுதியிருக்கார். ரொம்ப சுருக்கம், ஆனால் ரத்ன சுருக்கமாக இருக்கும், விஷயம் நிறையா இருக்கும். அப்புறம் சித்தாந்தி பாஷ்யம்னு அவர் வளவளன்னு நிறைய பேசியிருக்கார். என்ன பேசின என்ன புரியாது. இப்படி அது மஞ்சனாவர்த்தி விஷ்ணு கூட்டம்
வந்து ஆண்டபிள்ளை இப்படி பிரயோக விருத்தி கிரந்தங்கள்லாம் இருக்குது. இந்த விஷயத்தை நாராயண விருத்திக்காரரோட அபிப்பிராயம் என்னங்கிறத அவர் சொல்லிவிட்டு, இந்த ஷோடசி சஸ்திரங்கிறது ரிக்வேத அத்தியனம் பண்ணால் மாத்திரம் சொல்லிவிட முடியாது. அத்தியனம் பண்ணி ரிக்கெல்லாம் தனித்தனியாக இருக்குது. அந்த ரிக்கெல்லாம் ஒரு இடத்துல சேர்த்து சொல்லணும். அது யதாவகாசம் அவருக்கு உள்ள அவகாசத்துக்கு தகுந்தாப்புல இதை கொஞ்சம் கொடுத்து அதையும் ஷோடசி சொல்லிவிட்டு, இன்னொன்று நியூங்க நினர்த்தம், நியூங்கம்னு ஒன்றும் நினர்த்தம்னு ஒன்றும், அது ரிக்வேதத்தில் மாத்திரம்தான் இருக்குது, வேறு எந்த வேதத்தையும் கிடையாது. அந்த நியூங்க நினர்த்த விஷயத்தை சொல்லி அதை கொஞ்சம் வேதத்தை சொல்லி பிரயோகம் பண்ணி காட்டி, இந்த ஷோடசி சஸ்திரத்தையும் கொஞ்சம் பிரயோகம் சொல்லி காட்டி, அந்த ஆதான துவாசராத்திர விஷயத்தை கொஞ்சமாக செஞ்சுருந்தோம். ஏதோ 20 நிமிஷமா 25 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அதை முடிச்சுங்க. அடுத்த 20 நிமிஷத்துக்கு இதை சொல்லலாம். என்ன முதல் 10 நிமிஷத்தில் துவாசராத்திர சூத்திரத்துக்கு வியாக்கியானத்தையும், அடுத்த 10 நிமிஷத்தில் இதையும் இல்லை அதை எடுத்து விபாகத்துக்காக சொல்லு. இதை தம்பி வாங்க.